ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பச்சை பயிரையும் சுரக்காயும் வச்சு ஒரு சூப்பரான கடைசல் பண்ணலாமா? பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சுரக்காயை கட் பண்ணி குக்கரில் 2 சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி, 4-5 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் இதையும் அந்த பச்சை பயிரோடு சேர்த்துக்கணும். இந்த பக்கம் தாளிக்க சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். இங்கே பொரியலுக்கு கத்திரிக்காயும் கோவக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நாங்கள் இந்திய சமையல்னு சொல்லிவிட்டு வீடியோ 3 மணிக்கு வரும், அதில் பாருங்கள். அதுக்கப்புறம் முழுகிற அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூள் போட்டு அவ்வளோதான், குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் பருப்பு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துடுச்சிங்கன்னா குழஞ்சி போயிடுச்சுன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இப்போ இதுக்கு தாளிப்புக்கு சூப்பராக ஒரு நம்ம அது என்னன்னா கொத்தமல்லி கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், 4-5 காஞ்ச மிளகாய், ஏற்கனவே ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அடுப்பில் வானல் வச்சு எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பொடியை எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து இந்த சுரக்காய் கடையில் கொட்டிட வேண்டியதுதான். இதில் நீங்கள் சுரக்காய் போட்டிங்கன்னே யாருக்குமே தெரியாது. சுரக்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கும். நல்லா சூப்பராக மணமாக இருக்கும். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான சுவையான சுரக்காய் பச்சை பயிர் கடைசல் ரெடி.